விழுப்புரம் மாவட்டம் ஆத்திக்குப்பம் பகுதியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை டிராக்டரில் சென்று பார்வையிட்டு வருகிறார். அந்த நேரடி காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். ஏக்கருக்கு வந்து ஒரு இன்சூரன்ஸ் இருந்தால் பண்ணி 13,500 14,000 அந்த ரேஞ்சுக்கு எவ்வளோ கட்டுவீங்க இன்சூரன்ஸ்? ஒரு ஏக்கருக்கு 370. இந்த 13,000 சரியாக பணம் அது கொஞ்சம் கம்மி. நான் வந்து விழுப்புரம் மாவட்டம் ஆத்திக்குப்பம் பகுதியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை டிராக்டரில் சென்று பார்வையிட்டு வருகிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் நாகராஜன் வழங்க கேட்கலாம். நாகராஜன், வணக்கம். விவரங்கள். வணக்கம். விழுப்புரம் மாவட்டம் அனுமந்தை ஆத்திக்குப்பம் இருக்கக்கூடிய பகுதியில கிட்டத்தட்ட 11,000 ஏக்கர் பரப்பளவிலான விளைநிலங்கள் இருக்கிறது. இந்த விவசாய நிலங்கள் முழுவதுமாக நீரில் மூழ்கி சேதமடைந்திருக்கக்கூடிய நிலையில பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தற்பொழுது இந்த இடத்துக்கு வந்து நேரில் இந்த இடங்களை ஆய்வு செய்து வருகிறார். குறிப்பாக இதற்கு முன்பாக அனுமந்தை ஆத்திக்குப்பத்துக்கு உட்பட்ட இறால் பண்ணை, அங்க ஒரு 20 ஏக்கர் இறால் பண்ணை இருக்கிறது. அந்த 20 ஏக்கர் இறால் பண்ணையும் முற்றிலுமாக நீரில் மூழ்கி சேதமாகி இருக்கக்கூடிய நிலையில அவற்றுக்கான காப்பீடு உதவி எல்லாம் குறித்து கேட்டு தெரிந்து கொண்டார். இறால் பண்ணைக்கான காப்பீடு உதவி ஏற்கனவே காப்பீடுக்கான ஏற்பாடுகள் செய்யப்படாத சூழல்ல அந்த இறால் பண்ணைக்கான நிலை குறித்தும் எவ்வளவு அதில் இறால் வளர்க்கப்பட்டது, எவ்வளவு நஷ்டம் ஏற்பட்டது உள்ளிட்ட விஷயங்களை வந்து கேட்டு தெரிந்து கொண்டார். இப்பொழுது அதற்கு அடுத்தபடியாக அனுமந்தை மற்றும் ஆத்திக்குப்பம் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த 11,000 ஏக்கர் நிலப்பரப்பு, குறிப்பாக கழுவேலி பறவைகள் சரணாலயத்தை ஒட்டி இருக்கக்கூடிய நிலப்பரப்பு பகுதிகள், 11,000க்கு மேற்பட்ட ஏக்கர் கணக்கில் இருக்கக்கூடிய நிலப்பரப்பு பகுதிகள்லாம் விவசாயம் செய்து வரக்கூடிய பகுதிகள். இங்கெல்லாம் நீர்ல மூழ்கி இருக்கக்கூடிய இடங்களை வந்து முற்றிலுமா பார்வையிட்டு அதற்கான இழப்பீடுகள் எவ்வளவு, எந்த மாதிரியான சூழல் இது இருக்கிறது, நீர் வந்து இந்த வழியில வராமல் இருப்பதற்கான வழிகள் என்ன, ஏற்கனவே இங்க ஒரு டேம் கட்டப்பட்டு அந்த டேம் ஆனது பாதியில் நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல அது குறித்தும் தகவல்களை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கு அடுத்தபடியா இந்த விளைநிலம் முழுவதுமா வரக்கூடிய பகுதிகள் எல்லாமே நீர் சூழ்ந்திருந்ததன் காரணமாக டிராக்டர் மூலியமாக இந்த பகுதியை வந்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஆய்வு செய்வதற்காக டிராக்டர் வாயிலாக இந்த இடத்துக்கு வந்து பயணித்து வந்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி நாகராஜன். செஞ்சல் புயல் காரணமாக வட மாவட்டங்கள் பெரும் பாதிப்புகளை சந்தித்திருக்கும் நிலையில் விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பார்வையிட்டு வருகிறார். தற்போது டிராக்டரில் சென்று ஆத்திக்குப்பம் பகுதியில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை எவ்வளவு அந்த பகுதியில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது, பயிர்கள் எந்த அளவிற்கு சேதமடைந்திருக்கிறது போன்ற பல்வேறு விவரங்களை பார்வையிட்டும் அங்கிருக்கும் பகுதி மக்களிடம் விவரங்களையும் பாதிப்புகளையும் அவர் கேட்டறிந்து வருகிறார். தொடர்பான காட்சிகளை தற்போது நாம் நேரடியாக பார்த்து வருகிறோம். ஆமாம் சார், இது ஃபுல்லாக நெல் தான் சார். இது மட்டும் இல்லை சார், அது ஃபுல்லாகவே இந்தாண்ட ஒரு 100 ஏக்கர் போட்டுருக்காங்க. நெல் கீழ் மட்டமே இருக்குது சார். அம்மா எதை சொல்ல அக்கா எப்படி இருக்கிறீங்க அக்கா?
துணி துவைக்கிறீங்களா? ஆமாம், அவங்க வீடு ஃபுல்லாக தண்ணி போயிட்டு அதனால எடுத்துகிட்டு வரும். என்ன பண்ணுறீங்க? என்ன வேணும்? விவசாயம் கூலி வேலை தான் வீட்டில் தண்ணி வீட்டுக்குள்ளேயே வந்துச்சாங்க? அவங்க வீட்டில் வந்துருக்கு சார். ஃபுல்லாகவே நாங்கள் பாம்பு காலையில் குழந்தைங்க தான் வச்சுருக்கிறேன். இந்த இது மேலே ஏறி ஸ்லாப் மேலே அப்படியே படுத்துட்டு இருந்தது. அப்போ ஃபோட்டோ கூட எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் எடுத்து வீட்டுக்கு எடுத்து துரத்தி விட்டுட்டார். அடிக்கலாம் இல்லை, போயிடுச்சு. அப்புறம் நேற்று ஒரு பாம்பு வந்தது வீட்டுக்கு பின்னாடியே. இப்போ வீட்டில் தண்ணி வீட்டுக்கு வெளியே போய் இல்லை சார், எங்கள் சொந்தக்கார வீடு இருக்குது, அங்கே பிள்ளைங்களை அனுப்பிச்சிட்டோம். நானும் வீட்டுக்கு கட்டல் போட்டு வீட்டில் தான் அங்கேயே தான் இருக்கு வீடுங்க. வீடு இங்கே சார், கார் நின்று தாண்டி வந்த இடம். ஆமாம் சார், நீங்கள் கார் நின்று ஊர் மக்கள்லாம் பொதுவாக ஸ்கூலுக்குலாம் போயிருக்காங்களா? அந்த இடத்துல தங்கியிருக்காங்க இல்லை எல்லாமே வீட்டுக்குள்ள சார். ஸ்கூலில் ஸ்கூலில் இருக்கிறவங்க, வயசானவங்க அந்த மாதிரி எல்லாம் ஸ்கூலில் இருக்கிறாங்க, சாப்பாடு போடுறாங்க, சாப்பிட்றாங்க. கொஞ்சம் எங்கே இருக்கிறவங்களாம் அவங்க வீட்லேயே கொஞ்சம் பத்திரமா இருக்கிறாங்க. இது இப்போ ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி நடக்குதாங்க இல்லை 2 வருஷம் முன்னாடி? இல்லை, இது மாதிரி தான் வருஷம் வருஷம் நடந்துட்டு தான் இருக்கு. ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி ஃபுல் அண்ட் ஃபுல் வெள்ளம் ஊர் ஃபுல்லா. அதே போல இந்த வருஷம் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி வரும் இந்த பயிரெல்லாம் முழுகிடும், ஊருக்குள்ள அவ்வளோ வராது. வருஷம் ரொம்ப அதிகமாக வந்துடுச்சு. வருஷம் வருஷமே தான் வருது. அவர் உள்ளே இறங்கும்போது பாருங்க ஆள் உயரத்துக்கு அவ்வளோ ஆழம். பயிர் எல்லாம் இப்போ விலை இன்னும் ஒரு 10-20 நாளில் விளைஞ்சிற பயிர் தான் எல்லாமே ஃபுல்லாகவே அழிக்கிட்டோம். நீங்கள் என்ன வேலை செய்வீங்க? விவசாயம் பயிர் வேலை தான் செய்வீங்களா? எங்களுக்குலாம் நிலம் இல்லை சார். புரிஞ்சுக்க நீங்கள் பயிர் வேலைக்கு தான் வருவீங்க? விவசாய கூலி வேலைக்கு தான் வரும். வேற எந்த வேலைக்கு 100 நாள் வேலைக்கு 100 நாள் வேலைக்கு. 100 நாள் வேலைக்கு. எத்தனை ஏக்கர் நீங்க? இந்த பகுதி ஒரு 300 ஏக்கர் சார். இது ஒரு 200 300 அங்க ஒரு 10-15 கிலோமீட்டர் நிற்கிது சார். வழி கிடையாது சார். ஆமா, இதோட 1 மாசம் ஆகும் சார். அங்க அந்த குறுக்கால ஒரு பாலம் போட்டாங்கல்ல சார், அந்த பாலம் போட்டதுனால தண்ணி சுத்தமா வடியாது. இது குறைஞ்சபட்சம் இந்த ரோடு மேல தண்ணி போறது நிக்கிறதே ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு தண்ணி வடிக்கிறதுக்கு 1 மாசம் ஆகிடும். அந்த பாலம் இல்லைனாக்கா டக்குன்னு போயிடும். பாலம் இப்பதான் மேலே ஏறி வழி 12 அடிக்கிட்ட வைத்து பாலம். அந்த டேம் கட்டிக்கிறோம். அந்த டேம் கட்டிக்கிறதுக்கு டேம் சொன்ன டேம் பேர் அந்த டேம் தானே. அதே டேம் 10,000 ஏக்கர்னா 10,000 ஏக்கர் 5,000 ஏக்கர் பாதிப்பு பட்டாவில். என்ன டேம் பேர்? போயிட்டு கந்தோடு அந்த டேம் பேர்னா செக் டேம். அதை கட்டிக்கிறோம். செக் டேம் தான் சார். பேர்ல செக் டேம். செக் டேம் இல்லையா? செக் டேம் தானே. கந்தோடு 161 crores அது கட்டறது தண்ணி அப்படியே நிக்குது அப்படிங்கறாங்களா? கந்தாடு மறக்காம ஷட்டரோட ஹைட் கரெக்ட்டா பண்ணல பிளான் பண்ணி. அது பண்ணி ஷட்டர் தண்ணி வாங்கி சயின்டிஃபிக்கா பண்ணலீங்கனா. ஊர் மக்களுக்கு இது வரல யாரும் ஒரு அத்தியாவசிய பொருள் யாரும் இது வந்து கொடுக்கல, யாரும் பார்க்கல. நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க. மக்களும் ரொம்ப மழையில ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க. 2 நாளாவே தலைவர் தான் சாப்பாடு செஞ்சு நைட் போட்டாரு, காலைல போட்டாரு, பால் பாக்கெட் போட்டாரு. மற்றபடி எங்களுக்கு எந்த ஒரு பொருளுமே வரல. அவங்க தண்ணியில தான் நின்று வீட்டை செஞ்சாங்களோ சமைக்கலையோன்னு இருக்கிறாங்க பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு. யார் பாப்பாங்க? ஸ்கூல் போறீங்களா தங்கம்? இல்லை நடக்கல. என்ன வயசுங்க? பால்வாடியில் எங்கேயும் போகல. இங்கே பால்வடியே இல்லை சார். பால்வடி இல்லை, ரேஷன் கார்டு இல்லை, ஒரு பஸ் வசதி இல்லை, எதுவுமே கிடையாது. ரேஷன் கடை எவ்வளோ தூரம் போவீங்க? இங்கே ஊரணி இருக்குல்ல, ஊரணி பஞ்சாயத்து, அங்கே போய் தான் வாங்கணும். எரா பண்ண கிட்ட போன பாருங்க. கிலோமீட்டர் பக்கத்துல ஈஸியாக ரோடு கிட்ட இருக்கு.